இந்த வீடியோவில் ஃப்ரம் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 2ல் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து கென்னியோட அம்மா பாய் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து இந்த ஜந்துகை வந்து பிடிச்சி வச்சிருச்சு. இப்போ அப்படியே அடுத்த நாள் வந்து விடியவும் செய்து நம்ம ஜேடு தான் வந்து அந்த ஷெட்டெல்லாம் திறந்து என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போகும்போது கென்னியோட அம்மா வந்து இறந்து கிடக்குறாங்க. இன்னொரு பக்கம் பாய்டை வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பாய்டுமே வந்து என்னத்தையும் ஒன்று புலம்பிக்கிட்டே உட்காந்துருக்கான். ஸோ ஜேடு வந்து ரிலீஸ் பண்ணி விட்டோன்னே ஸோ பாய்டு வந்து கென்னியோட அம்மாவை பிடிச்சி அந்தளவுக்கு கதறி அழுகிறான். ஏன்னா அவன் கண்ணு முன்னாடியே வந்து இப்படி டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்கல்ல. ஸோ அது வந்து பாய்டுனால் ஏற்றுக்கவே வந்து முடியல. இன்னொரு பக்கம் நம்ம கென்னி ஆகட்டும் ஜிம் ஆகட்டும் ஸோ அந்த இடத்துல வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ அங்கேயுமே வந்து வீடியோவும் செய்து ஸோ ஜிம்மை வந்து திடீர்னு பார்த்தா காணோம். ஸோ கென்னி வந்து எங்கடா ஏதான்னு போய் தேடி பார்த்தா ஸோ ஜிம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் எல்லாமே அங்கே நிறையா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக்குமே இருக்குது. ஸோ இந்த லேக் பக்கத்தில் தான் இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து விளைஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து டவுனுக்கு போகலாம். ஸோ அங்கே வந்து ஆல்ரெடி அங்கே உணவு பஞ்சம் இருக்குல்ல. ஸோ நம்ம இந்த வெஜிடபிள்ஸை வச்சு ஸோ அந்த பிரச்சனையை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பயங்கர சந்தோஷமும் கூட. இப்போது நம்ம இன்னொரு பக்கம் அதாவது நம்ம ரியல் வேர்ல்டுக்கு போனோம்னா ஸோ நம்ம தபிதா வந்து விக்டரோட அப்பாவை வந்து பார்த்துருக்கா. ஸோ அவங்க வீட்டில் தான் வந்திருக்கா. ரொம்ப டயர்டு பயங்கரமாக தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம விக்டரோட அப்பா கையில் வந்து கன்று ஒரு சேஃப்டிக்காக. பட் தபிதாவை வந்து அவங்க அப்பா வந்து நம்பவே இல்லை விக்டரோட அப்பா. ஸோ நான் வந்து ஆல்ரெடி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன் அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது தபிதா வந்து சரி ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்கிறது உண்மை அப்படிங்கிற நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்போ நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி நம்ம விக்டரோட அப்பாவுமே வந்து சொல்கிறாரு. இப்போ நம்ம டவுன் பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம கிளினிக்கு வந்து சாரா வந்து வரா. ஸோ பட் கிறிஸ்டி வந்து சாராவை பார்த்து கத்துறா நீ வந்து இங்கே வராத எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் சாரா வந்து என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி கென்னியோட அம்மா இறந்துட்டாங்க அதை சொல்கிறதுக்கு தான் வந்து நான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சொல்லிட்டு வந்து கிளம்பவுமே வந்து செஞ்சுட்டா. ஸோ நம்ம ஜேடாகட்டும் பாய்டாகட்டும் நம்ம கென்னியோட அம்மாவை வந்து டெட் பாடியை தூக்கி அதில் போட்டுட்டு அவங்க வந்து இந்த சர்ச்சுக்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ கொண்டு வந்து எல்லாமே செட்டில் பண்ணிவிட்டு நம்ம பாய்டுக்கு வந்து அந்த ஒரு மெமரி வந்து போகுது. என்னென்னா இந்த நைட்டு ஃபுல்லாக இந்த ஜந்துகள் வந்து எப்படியெல்லாம் வந்து கென்னியோட அம்மாவை டார்ச்சர் பண்ணாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பாய்டுக்கு வந்தும்போது ஸோ டோனாவுமே வந்து கரெக்டாக பாய்டுகிட்ட வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாய்டுகிட்ட விசாரிக்கவும் செஞ்சிட்ருக்கா நம்ம டோனா. இன்னொரு பக்கம் நம்ம ஈத்தனாகட்டும் ஜூலி விக்டர் ஸோ இவங்க எல்லாமே அங்கே தானே இருக்காங்க. ஸோ ஈத்தனுக்கு வந்து நம்பவே முடியல இந்த மாதிரி கென்னியோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. பட் அவன் என்ன பிலீவ் பண்ணுறான்னா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம விக்டர் வந்து கண்ணா பின்னான்னு ஈத்தனை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறான். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல இந்த மாதிரி இந்த ஊரில் ஏதாவது ஒரு மாற்றம் சேஞ்சுன்னு ஒன்று நடந்தால் அது கெட்டதில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ தானே ஹோப்பு பிலீஃபு என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த இப்போ பார்த்தியா கென்னியோட அம்மா இறந்துட்டாங்க இந்த ஊரில் சாவை தவிர வேறு எதுவுமே உண்மை கிடையாதுறாங்கிற மாதிரி நம்ம விக்டர் வந்து ஈத்தனை பிடிச்சி கத்திட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே கிளம்பிட்டான். இப்போ நம்ம ரியல் வேர்ல்டு பக்கம் வந்தோம்னா ஆல்ரெடி தபிதா சொல்லியிருந்தால நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு. ஸோ விக்டரோட அப்பா வந்து நெட்டில் போயிட்டு சர்ச் எல்லாமே பண்ணுறாங்க இந்த மாதிரி ஜிம் ஃபேமிலி வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியூஸ் பேப்பர் எல்லாமே வந்திருக்கு. இன்னும் தபிதாவுமே வந்து இன்னும் 4-5 பேர்த்தோட பேருமே வந்து சொல்கிறா. பட் ஸ்டில் விக்டரோட அப்பா வந்து நம்ம தபிதா வந்து நம்பவே இல்லை. அது எப்படி எல்லாரும் எந்த ஊர் எதுன்னே தெரியாமல் ஒரு இடத்துல லாக் ஆகிட்டாங்களாம்மா நீ மட்டும் எப்படி அங்கேருந்து தப்பிச்சு வந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்குமே தெரில நான் எப்படி தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் போலீஸுமே வந்து வரவும் செஞ்சிருச்சு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம தபிதா ஒன்று சொல்கிறா இந்த மாதிரி டவரில் போனால் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க அந்த சில்ட்ரனை காப்பாற்றினா நாங்கள் தப்பிச்சிடலாங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால தான் போனேன். விக்டரோட அப்பாவுக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகிருக்கு போல. ஸோ கரெக்டாக போலீஸுமே வந்துருச்சு. பட் விக்டரோட அப்பா வந்து போலீஸ்கிட்ட அதை இதையும் போய் சமாளித்து ஸோ நம்ம தபிதாவை வந்து போட்டு கொடுக்காம போலீஸை வந்து அவர் அனுப்பிச்சுட்டாரு. ஸோ இந்த தபிதா சொன்ன அந்த டவர் அண்டு இந்த சில்ட்ரன் ரிலேட்டடான ஸ்டோரி வந்து விக்டரோட அப்பாவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஸ்ட்ரைக் ஆகிருக்கும் போல். ஸோ அதனால தான் தபிதாவை வந்து நம்ம விக்டரோட அப்பா காப்பாற்றிட்டாப்புல. இப்போ நம்ம டவுன் பக்கம் வந்தோம்னா ஸோ டோனா பாய்டு ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பயங்கர ஒரு ஆர்குமெண்ட்டு. கென்னியோட அம்மா எதுக்குடா நீ வெளியே விட்ட நம்ம சோறு இல்லைன்னா என்னடா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி டோனா வந்து ஒரு டைமில் என்ன பண்ணுறா அப்படின்னா ஸோ இதுக்கு பாய்டு தான் வந்து ஏதோ ஒரு காரணங்கிற மாதிரி அவன் சொன்னேன். பாய்டுக்கு வந்து பயங்கர காண்டாயிட்டான். இது வரைக்கும் பாய்டு வந்து டோனாவை வந்து எதிர்த்து வந்து பெருசாக பேசினதே இல்லை. பிகாஸ் டோனா மேலே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது. ஸோ டோனா என்ன சொன்னாலும் சரி ஓகேன்ட்டு தான் போயிடுவானே தவிர்த்து எதிர்த்து பேச மாட்டான். பட் இந்த தடவை வந்து இதுக்கு காரணம் வந்து நான் தான் சொல்லும்போது பாய்டு வந்து பயங்கர டென்ஷன் ஆகி மரியாதையாக வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு டோனாவை பார்த்து கத்தவும் செய்கிறான். பட் டோனாவுக்குமே வந்து புரிஞ்சிருச்சு ஓகே நீ உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணுன நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக ரெண்டு பேருமே வந்து சமாதானமும் வந்து ஆயிட்டாங்க. இப்போ நம்ம காலனி ஹவுஸ் பக்கம் போனோன்னா இந்த ஃபாத்திமாவுக்கு வந்து உடம்புமே வந்து சரியில்லை. ஸோ அதே மாதிரி தான் வாமிட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக தான் இருக்கா. ஸோ அப்படி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பல்லு வந்து விழுந்துருச்சு.
அவளுக்கு இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாத்திமாவும் சரி எலிஸும் சரி 2 பேருமே வந்து கிளினிக்குமே வந்து போகிறாங்க. ஸோ கிறிஸ்டியை பார்க்குறக்கு. பட் கிறிஸ்டி வந்து அங்கே இல்லை. ஏன்னா இந்த கென்னியோட அம்மா இறந்த விஷயம் தெரிஞ்சங்காட்டி அவள் வெளியே போயிட்டா. ஸோ அங்கே இருக்கிறது வந்து நம்ம கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான். சரி வாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா கிறிஸ்டி தானே டாக்டர், நீ யாருன்னா அவளுமே வந்து ஒரு நர்ஸ் தான். ஸோ அந்த ப்ரெக்னென்ட்டு பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து அவளுக்கு தெரியும் போல். ஸோ நான் வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாத்திமாவை கூட்டிகிட்டு இந்த கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. ஸோ இப்போ இந்த கென்னியோட அம்மா இறந்த விஷயத்தை பற்றி நம்ம பாய்ட் அதுக்கப்புறம் கிறிஸ்டி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஜிம் ஆகட்டும் கென்னி ஆகட்டும் அவங்களுக்கு கிடச்ச அந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு, அது மட்டும் இல்லாமல் இங்கே லேக்கெல்லாம் இருக்குது, ஃபிஷ்ஷுமே இருக்கும். ஸோ நமக்கு வந்து உணவு பஞ்சமே வந்து ஏற்படாது, நம்ம இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் வராங்க. பட் அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. என்னடானா ஜிம்முக்கு டர் ஆயிடுச்சு. ஆஹா நம்ம வேறு வெளியே போயிட்டோமே, ஒருவேளை நம்ம பசங்களுக்கு தான் ஏதோ ஆகிடுச்சோன்னு. பட் அவங்க பசங்களுக்கு எதுவுமே, ஜிம்மோட பசங்களுக்கு எதுவும் ஆகலை. பட் கென்னியோட அம்மாவுக்கு தான் ஏதோ ஒன்று ஆகிடுச்சு. ஸோ அது கென்னியுமே வந்து உணர்றான். ஸோ டக்குன்னு அவன் வந்து அந்த கேன்டீனுக்குமே வந்து போய் அவங்க அம்மாவை நினச்சி பயங்கர ஃபீல் பண்ணுறான். கூடவே கிறிஸ்டியுமே போயிட்டு பயங்கர சப்போர்ட்டாக நிறைய விஷயம் பேசினாலுமே கென்னியால் வந்து அது ஏற்றுக்கவே வந்து முடியல. இப்போ நம்ம அப்படியே கிளினிக் பக்கம் வந்தோம்னா நம்ம கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஃபாத்திமா வந்து செக் பண்ணிவிட்டு, ஸோ உனக்கு வந்து நிறையா இந்த ஊட்டச்சத்து குறைபாடுகள் வந்து இருக்குது, அதனால தான் பல் வந்து விழுந்துருக்கு, நீ நிறையா சாப்பிட்ணும், எப்போ சாப்பிட்டேன்னு கேட்கும்போது 3 days அந்த மாதிரி ஆச்சுன்னு. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த சாப்பாடு ஸ்மெல்லே வந்து அவளுக்கு வாமிட் வர மாதிரி தான் இருக்குது, அதனாலே அவனால் சாப்பிட முடியலன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நீ வந்து எதையாவது சாப்பிட்டு தான் ஆகணும், இப்படியே இருக்கன்னா உனக்கு வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஃபாத்திமா காட்டும் எலிஸாட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கா. திரும்ப கேன்டீன் பக்கம் வந்தோன்னா கென்னிக்கு வந்து நம்ம கிறிஸ்டி வந்து பயங்கர ஆறுதல் எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. நான் இருக்கேன், உனக்கு ஏதாவது வேணும்னா நீ வந்து என்கிட்ட கேளு, நம்ம பேசுவோம், எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கிறிஸ்டியுமே வந்து அந்த இடத்த விட்டு போகிறா. ஸோ நம்ம கென்னி வந்து அங்கே உட்காந்து தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் பாக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அது எப்போ ப்ளே ஆகும்னே தெரியாது, விடிஞ்சால் ப்ளே ஆகும். சரியா, இதுதான் இது வரைக்கும் காட்டினது. ஆனால் இந்த டைமில் வந்து ஏதோ செலிப்ரேஷன் சாங் மாதிரி ஏதோ ஒன்று பாடவும் செய்யுது. இதை வந்து கேட்டு கென்னிக்கு பயங்கர கடுப்பு. ஏன்னா கென்னியோட அம்மா இறந்துருக்காங்க, அந்த ஊரே வந்து ஒரு இறப்பால் பயங்கர சோகமாக இருக்குது. நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. ஸோ கென்னி அதை போட்டு உடச்சி ஒரு மாதிரி நாஸ்தி பண்ணிட்டான். இப்போ நம்ம ஜிம்மாட்டும் ஜூலிக்கிட்ட வந்து பேசவும் செய்கிறாங்க, இந்த மாதிரி நான் தனியாக உங்களை விட்டுட்டு போயிருக்கக்கூடாதுன்னு. பட் நம்ம ஜூலி வந்து அப்பான்னு கூட பார்க்காம பிடிச்சி ஏறு நேரா, உங்கள் 2 பேத்துக்கு இதே வேலையாக போச்சா, உங்கள் அம்மா வந்து என்னடானா நான் வந்து ஏதோ கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி போய் 4 நாள் ஆச்சு, அவங்களும் வரல, நான் வந்து உங்கள் அம்மாவை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டீங்க, ஈத்தனே வந்து நேரத்துக்கு இறந்துருப்பான், இதுக்கெல்லாமே வந்து காரணம் நீங்கள் தான். எப்போ பாரு உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து ஈத்தனை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க, நான் தான் அவனை வந்து பேரண்ட் மாதிரி பார்த்துட்ருக்கேன். இதே மாதிரி தான் தாமஸ் இறந்தப்போவுமே வந்து இவங்க 2 பேரும் செப்பரேட் ஆகிட்டாங்க, ஈத்தனை நான் தான் பார்த்துக்கிட்டேன், மறுபடியும் இதே மாதிரி நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியுமே வந்து பிடிச்ச நம்ம ஜிம்மை வந்து கத்த செய்கிறா. இப்போ நம்ம ரியல் வேர்ல்டுக்குள்ளே போனோன்னா இந்த விக்டரோட ஃபாதர் வந்து நம்ம தவிதாவை கூட்டிகிட்டு அந்த நம்ம அவங்களோட குழந்தைகள், அதாவது விக்டரோட சிஸ்டரும் இந்த ரூமுக்கு கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் எல்லாமே வந்து காட்டவுமே வந்து செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தபிதாவுக்கும் சரி நம்ம விக்டரோட அம்மாவுக்கும் சரி நிறையா சிமிலாரிட்டிஸ், அதாவது ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும், இந்த டவரு, இந்த சில்ட்ரனு, இந்த மாதிரி நிறையா சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கிறது வந்து நம்ம விக்டரோட அப்பாவுக்குமே வந்து தெரியுது. ஸோ இன்னொரு ஒன்றுமே இருக்குது, நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவிதாவை கூட்டிகிட்டு நம்ம விக்டரோட அப்பா பேஸ்மெண்ட்டுக்குமே வந்து போகவும் செய்கிறாரு. ஏன்னா அங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுமே வந்து போகிறாரு. ஸோ இப்போ வந்து நம்ம கென்னியோட மாம் வந்து இறந்துட்டாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஃபியூனரல் வந்து நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. பட் இப்படி இருக்க வேண்டாம், நம்ம கொஞ்சம் வந்து அவங்கள வந்து அழகுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஜேடும் கிறிஸ்டியுமே வந்து ஒரு பிளானும் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஃபாத்திமா வந்து பார்த்திங்கன்னா அந்த செக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வராப்பில் காலனி ஹவுஸ்க்கு. ஸோ அங்கே வந்து இந்த நிக்கின்னு ஒருத்தி இருந்தா, ஸோ அவள் தான் வந்து ஃபாத்திமா கிட்ட லாஸ்ட் எபிசோடில் வந்து பயங்கரமாக ரூடாக பேசினான். ஸோ அவமே வந்து சாரியுமே வந்து கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இந்த கெட்டுப்போன வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம வந்து வேறு எங்கேயாவது விதைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க, சாப்பிட்றது பொருள் இந்த மாதிரி கெட்டு போன பொருள்ன்ட்டு. ஸோ ஃபாத்திமா அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா அதை ஸ்மெல்லும் பண்ணி பார்க்குறா. இந்த தடவை அந்த கெட்டுப்போன வெஜிடபிள்ஸை ஸ்மெல் பண்ணும்போது அவளுக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. அதில் என்ன பண்ணுறான்னா அந்த கெட்டுப்போன வெஜிடபிள்ஸ் எடுத்து சாப்பிட்றக்க ஆரம்பிக்கிறா. அவள் ரூமுக்கு வந்து ஒரு 2-3 நாள் எடுத்துகிட்டு மறைச்ச ஒரு ரூமுக்குமே வந்து கொண்டு போகிறா. ஸோ இது என்ன ஆக போகுதுன்னு தெரியல.
ஜேடு கிறிஸ்டி இவங்க 2 பேருமே அவங்க அம்மாவை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு சாராவுமே வந்தால் ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு. ஸோ இதில் வந்து சாராவும் சரி கென்னியோட அம்மாவும் சரி எவ்வளோ க்ளோஸ் அப்படிங்கிறத வந்து இந்த சீனில் காட்டியிருப்பாங்க. என்னென்னா ஸோ கென்னியோட அம்மாவுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து இன்னைக்கு இல்லை, ஸோ இந்த ஃபியூனரலில் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க போட்டு கொஞ்சம் அழகுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு சாரா வந்து அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம கிறிஸ்டிகிட்ட கொடுக்கவுமே வந்து செய்கிறா. இப்போது கென்னி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஸோ நம்ம பாய்டும் பார்த்து கண்டுபிடிச்சிட்டப்பில் எங்கே போகிறேன்னா நான் வந்து அந்த மான்ஸ்டர்ஸை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்டு தடுப்பான் அப்படின்னு பார்த்தா நானும் வரவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஏதோ இந்த இந்த ஆல்கஹால் சாராயம் தானே கிட்ட அதை வச்சுமே வந்து கொளுத்தலாம் இல்லையா. ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு அந்த தபித்தா போன அந்த டனல் கிட்ட வந்து போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அடிக்கிறோம் பொழக்கிறோம் மான்ஸ்டர்ஸ் வந்து கொள்கிறோம், நம்ம திரும்ப வருவோமான்னு தெரியாது. ஆனால் நீ உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம பாய்டுமே வந்து பயங்கர சப்போர்ட்டாகவுமே வந்து இருக்கவுமே செய்கிறான். ஸோ கென்னி வந்து நம்ம பாய்கிட்ட என்ன கேட்குறான்னா இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, எவ்வளோ பயந்துருப்பாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பாய்டு சொல்கிறான் அவங்க அம்மாலாம் பயப்படலாம் கிடையாது அப்படின்ட்டு. உங்களுக்கு எப்படி தெரியும்னா நான் அங்கே தான் இருந்தேன்னு கென்னிக்கு பயங்கர ஷாக். ஏன்னா கென்னிக்கு அவங்க அம்மா இறந்ததான் தெரியும், ஆனால் இந்த மாதிரி பாய்டை வேடிக்கை பார்க்க வச்சு அவங்க அம்மாவை கொண்டது வந்து எனக்கு தெரியாது. அதை கேட்டதுமே ஷாக்கு. நான் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் பாய்டு வந்து ஏதோ பெனாத்திட்டு வந்திருப்பான்னு. ஸோ அது என்னென்னா ஏதோ சைனீஸ்லேயோ ஆர் கொரியன்லேயோ ஏதோ ஒன்று அவங்க அம்மா சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கென்னிக்கிட்ட சொல்லவுமே வந்து செய்கிறான். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா நீ வந்து அவனை பார்த்துக்க, ஓகே நீ வந்து அவனை பார்த்துக்க, அவன் இனிமேல் வந்து தனியாக தான் இருக்க போகிறாங்கிறது தான் அர்த்தம். ஸோ கென்னிக்கு வந்து அதை கேட்டு பயங்கர ஒரு எமோஷ்னல் பயங்கர அழுகுமே வந்து செய்கிறான். ஸோ இப்போ வந்து பாய்டு வந்து ஒரு ஃபாதர் ஃபிகர் இப்போன்ட்டு இல்லை, எப்போவுமே வந்து கென்னிக்கு வந்து ஒரு ஃபாதராக தான் வந்து நம்ம பாய்டு வந்து இருந்திருக்காப்புல. ஸோ இப்போவுமே வந்து அப்படி தான். ஸோ ஓகே நம்ம இதெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து திரும்ப ஊருக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய்டு வந்து கென்னியை கூட்டிகிட்டு ஊருக்கு வராப்புல. திரும்ப டவுன் பக்கம் வந்து சர்ச்சுக்கு வந்து நம்ம கென்னி வந்து ஸோ அவங்க அம்மா வந்து இறந்துருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க அம்மாவை வந்து பார்க்கவும் செய்கிறான் நம்ம கென்னி. இன்னொரு பக்கம் நம்ம ஜூலி வந்து பார்த்திங்கன்னா சாராவை பார்த்து தேங்க்ஸும் சொல்கிறா. ஏன்னா அந்த நைட் வந்து காப்பாற்றினது சாரா தானே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூலிக்கெல்லாம் வந்து ஒரு விஷயம் நடந்ததில்லை, நம்ம ஜூலிக்கு மொட்டைக்கு அப்புறம் கிறிஸ்டியோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு நடந்தது அப்படின்னு சொல்லி சாராட்ட கேட்கும்போது எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு. பட் அது எதுவுமே ஓப்பனாக ஜூலி சொல்ல மாட்டேங்கிறா. ஸோ அவள் என்ன சொல்கிறான்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதாவது நானும் உன்ன மாதிரி ஆயிரணும். கிட்டத்தட்ட இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் சாரா வந்து ஒரு கொலகாரி ஒரு பைத்தியக்காரி தானே. ஸோ நானுமே வந்து இந்த மாதிரி ஆயிரணும்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஜூலி வந்து சாராட்ட சொல்லவும் செய்கிறா. இப்போ நம்ம ரியல் வேர்ல்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வந்து விக்டரோட அப்பா நம்ம தவிதாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஸோ அங்கே நிறையா ட்ராயிங்ஸு எதை பற்றினா இந்த டவுனை பற்றி. ஸோ அங்கே வந்து இந்த சின்ன பசங்க அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட சின்ன பசங்களை வந்து நம்ம விக்டரோட அம்மா வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்ட ஒருத்தனை வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் நம்ம சோல்ஜர் பாய், அதாவது ஜேடுக்கு வந்து ஒரு விஷனில் வந்ததில்லை துப்பாக்கி எடுத்துகிட்டு சுடுற மாதிரி ஒரு சோல்ஜர். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் டைனர் இந்த மாதிரி அவங்க பார்க்குற விஷயம் அந்த டவுனை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே வந்து வரைஞ்சுமே வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு சின்ன பையன், அதுவும் அந்த ஒரு சின்ன பையன் இருக்கான்ல தபிதா கிட்ட பேசுகிறவன், அவனையுமே வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க இந்த விக்டரோட அம்மா. ஸோ நம்ம விக்டரோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா விக்டரோட அம்மா தான் வந்து ஏதோ சூசன், அதாவது இவங்களை காப்பாற்றுறதுக்கு நீ தான் சரியான ஆள், அதாவது அந்த சூசன் ஒன்றுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அடுத்தது இப்போ நீ அவள் பண்ணலை, இப்போ அதனால் நீ இப்போ நீ பண்ணுற. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த சைக்கிளை வந்து நம்ம என் பண்ணணும். ஸோ இப்போ நீ தான் அதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஸோ விக்டரோட அப்பா வந்து ஒரு ஐடியாவை வந்து தபிதா கிட்ட சொல்லவும் செய்கிறாப்புல. இப்போ வந்து ஃபியூனரல் நடக்கவுமே செய்யுது. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறோம் ஒரு அஞ்சலி வந்து செலுத்துகிறாங்க. ஸோ நம்ம ஈத்தனமே வந்து போய் அந்த பூ வைக்கிறதா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து பயங்கர வருத்தம், ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஆளை வந்து அவங்க இறந்துட்டாங்க. ஸோ பாய்டு வந்து அதெல்லாமே முடிச்சுட்டு வெளியே வந்து எலிஸ் கிட்ட வந்து கேட்கவும் செய்கிறேன், என்னென்னா நீ வந்து எனக்காக ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்கப்பா என்ன பண்ணணும் அப்படின்னு. ஒன்றும் கிடையாது, நான் வந்து அந்த ஜந்துகளை வந்து ஒன்றை பிடிக்க போகிறேன், ஸோ அதை பிடிக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி நம்ம எலிஸ் கிட்ட வந்து சொல்லவும் செய்கிறாப்புல. அதாவது பாய்டு ஃபஸ்ட்டு தெளிவாக இருந்தான், அவனை வந்து இந்த ஜந்துகள் உடச்சிது. இப்போ என்ன ஆயிடுச்சோன்னா அவனுக்கு பயங்கர கோவம். ஸோ நம்ம இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ இந்த ஜந்துகளை பிடிச்ச நம்ம இன்ஃபர்மேஷனை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாய்டு வந்து ஒரு முடிவுக்கு வராப்புல. ஸோ இப்போ நம்ம ஜிம், ஜூலி, ஈத்தன் இவங்க எல்லாருமே திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஜூலியும் ஈத்தனும் வந்து சரி நம்ம எங்கேயாவது வாக்கிங் போயிட்டு வரான்னு சொல்லிட்டு அவங்க தனியாக போகிறாங்க. ஸோ ஜிம் வந்து வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கென்னியோட வீடு.
சீசன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா கென்னிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும்ல, அதாவது அந்த ரைம்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து திரும்ப ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஜிம்முமே வந்து பயங்கர ஷாக்கு. அவன் இந்த ஃபோனை எடுத்து அலோ அப்படின்னு பேசும்போது, அப்பா நான் தான் தாமஸ் பேசுகிறேன் அப்படிமா. ஸோ இந்த தாமஸ் யாருன்னா ஜிம் அண்ட் தபிதாவோட பையன், 3வது பையன். அவன் வந்து சின்ன வயசுலேயே வந்து குழந்தையிலேயே வந்து அவன் இறந்து போயிருப்பான். ஸோ ஆனால் இப்போ அவன் வந்து ஃபோனில் பேசுகிறான், அப்பா நான் தான் தாமஸ் பேசுகிறேன்ட்டு. ஸோ நம்ம ஜிம்முக்கு பயங்கர ஷாக்கு. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.